பாஜகவில் யாருக்கு செல்வாக்கு மிகுதியாக உள்ளது என நாள்தோறும் நயினார், அண்ணாமலை, தமிழிசை இடையே போட்டி நிலவுவதாக கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, தோல்வியின் முகமே தமிழிசையே என கவிதை மூலம் தமிழிசையை கடிந்துரைத்தார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளதால் தான் எடப்பாடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார். பரிதாபம் தான். அந்த அம்மா ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது ஒன்று தக்க வைக்கணும்ல. அந்த அம்மா அங்கே ஏற்கனவே நாற்காலி போட்டி கடுமையா இருக்கு. அங்க அண்ணாமலையா இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் செல்வாக்கு பெற்ற தலைவரா, அல்லது நயினார் நாகேந்திரனா செல்வாக்கு பெற்ற தலைவரா, மறுபுறம் அக்கா தமிழிசை நான் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அனுதினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இரவு பகல் என்று யோசித்து இது போன்ற ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்தெந்த தேர்தலை எல்லாம் சந்திக்கின்றாரோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தோல்வியின் முகமே தமிழிசையே, எங்கள் அக்காவே வருக, சட்டம் ஒழுங்கு நன்றாக இருப்பதுதானே அவரும் தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார். அது சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவர் வாயில் வந்ததை எல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதால் தானே அவர் என்ன நினைத்தாலும் அதை பேசிக் கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கேட்கிற கேள்வி நான் அதற்கு பதில் சொல்றேன். ஜனநாயகத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்கள் ஆட்சி அல்ல.